ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ண போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். இது மோட்டரில் ஓடாமல் இருக்குது, சவுண்டு வருதுன்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுவும் நினச்சிக்கோங்க. அண்டு இதுதான் நம்ம ஃபீட் பண்ணுற ஃபுட்ஸ். இது வந்து ஆஸ்கார், பேரட், அரவானா, ஷார்க், இது எல்லாத்துக்கும் இந்த ப்ரோ ரிச் ஃபுட்டு. அண்ட் அவங்களுக்கும் இது அரவானாக்கு மீல் வார்ம்ஸ் அதெல்லாம், இதுவும் ஆஸ்கார் அரவானாக்கெலாம் ஃபீட் பண்ணுவோம். அண்டு இது வந்து கப்பீஸோட ஃப்ரைஸ்க்கு ஃப்ளேக்ஸ். அண்டு இது வந்து ஒசாக்கின்னு போட்டிருக்கு, பட் ஒசாக்கியோட பாக்ஸ் மட்டும்தான். ஆனால் இது வந்து ஆப்டிமம் பெல்லட்ஸு. அண்டு இது வந்து ட்ரை வார்ம்ஸோட பாக்ஸு. ஆனால் இதுக்குள்ளே வந்து நமக்கு ராயல் பீட்டா ஃபிஷ்ஷோட ஃபுட். இதுதான் வந்து நம்ம கப்பீஸ்க்கும் பீட்டா ஃபிஷ்க்கும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இது வந்து டெட்ராபைட்ஸ். இது வந்து இருக்குன்னா நம்மளோட செனகலுக்கு நம்ம இப்போ ஃபீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கோல்ட் ஃபிஷ்க்கு போட்டுடலாம். இதெல்லாம் செம பசியில் இருக்காங்க. நம்ம வந்து ஃபுட்டு கம்மியாக போடணும். பிகாஸ் வந்து ஒரே டைமில் நிறையா போட்டுறக்கூடாது. நம்ம கம்மியாக போட்டு அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் கூட இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். பட் ஒரே டைமில் ஃபுல்லாக போட்டால் அவ்வளோதான். அதுங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ட்ரை கலர் ஒரண்டாக்கு கலர் மாறுது. அதோட மீசெல்லாம் போயிடுச்சு, பிளாக் கலர்லாம் போயிடுச்சு. இதில் வந்து ஒரு பிளாக் ஒரண்டா, ஒரு ட்ரை கலர் ஒரண்டா, இது மண்டையில் ஃபுட் ஓட்டின்னு இருக்குது. இது நம்மளோட இன்ஜூர்டான ஒரண்டா. அந்த 2 ரூக்கின்னு இருக்குது. அண்ட் இது நம்மளோட இன்னொரு கோல்ட் ஃபிஷ் டேங்க். லைட் இதில் இன்னும் போடலை, இருக்குது, இருங்க போட்டுடலாம். இது வந்து ரெட் கேப் இருக்குது. அப்புறம் 3 ஒரண்டாக்கு கண் இருக்காது. நம்ம செம பசியில் இருக்குது. நல்லா ஃபீடு எடுத்துக்கணும் இதெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பீட்டா ஃபிஷஸ்க்கு போட்டுடலாம். இது நம்ம ஒயிட் பீட்டா இதான் புதுசாக வாங்கியிருந்தது, ஒயிட் கலர். எல்லாமே செம பசியில் இருக்குது, போட்டு சாப்பிட்டுச்சு. இதில் நம்ம ஏஞ்சல் இருக்குது. ஏஞ்சலுக்கும் நம்ம டெட்ராபைட்ஸ் தான் போடுறோம். மாலி வந்து ஃபீடிங்க்கு போட்டேன் ஆக்சுவலாக நான் செனகலுக்கு. பட் அது வந்து சாப்பிடலை. செனகல் பார்த்துருச்சு. ஃபுட்டு கீழே உட்காந்துட்டும் சாப்பிட்டோம். செனகல் ஏஞ்சல் சாப்பிடுது. இதில் என்ன போகணுன்னா இந்த மாலிக்கும் சேர்த்து ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபீடிங்க்கு மாலியை போட்டால் செனகல் லைஃப் ஃபிஷ் அவ்வளோ சாப்பிட மாட்டேது. அது போய் துரத்தி பிடிக்க மாட்டேது. அதுக்குள்ளே மாலி ஓடிடுது. பாருங்கள் சாப்பிடுது. டெட்ராபைட்ஸ் கீழே உட்காந்துட்டா எடுத்துரும். தேடிட்டு இருக்கு. சரி, அவர் சாப்பிட்டோம். அவர் சாப்பிட்றதுக்கு உட்காந்து இருக்கின்றது. அப்பாடா வந்துருச்சு, சாப்பிட்டுருச்சு, கிளிப் மாட்டிக்கிச்சு. அண்ட் இது வந்து நம்ம கப்பீஸ், நார்மல் கப்பீஸ் இருக்குது. இதுக்கு நம்ம ராயல் பீட்டாலேருந்து அந்த பெல்லட்ஸ் தான் போடுவோம் நம்ம கப்பீஸ்க்கு. எல்லாமே செம்மையாக இருக்கும். அந்த க்ரீன் பாருங்களேன், அது டம்போயர் தான். ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கும். எனக்கு அதுதான் என்னோடய கப்பீஸ்லேயே ஃபேவரெட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட பெரிய ஃபிஷஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணிடுவோம்.
பேரட் இருக்குது, அது இப்போதைக்கு வராது, ஒரிஜினல் தான் இருக்கும். நம்ம போனால் தான் அது சாப்பிடும், அது போட்டு விட்டுட்டோம். அண்ட் இதை வந்து நம்ம ஆஸ்கார் எல்லாமே லைட் வந்து நைட்டு ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். டே டைமில் தான் போடுவோம். ஸோ லைட் இப்போ போட்டனால எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. லைட் வேணால் ஆஃப் பண்ணி பார்க்கலாம், சாப்பிடுதாங்க. நேற்று மார்னிங் சிக்கன் ஃபீட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபுட்டே போடல. இன்னும் நல்லா சாப்பிட்டுட்டு அதிலே இருக்காங்களான்னு லைட் ஆஃப் பண்ணதும் போய் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஃபுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இப்போ சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சரி, இப்போ நம்ம மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஷார்க் இருக்குது. இதுக்கு எப்படி ஃபீட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அரோனாக்கு நம்ம மீல் ஒன்று ஃபீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அரோனா சாப்பிட்டுக்கோன்னா ஷார்க் சாப்பிட்ணும். ஏன்னா வந்து பெல்லட்ஸை போட்டால் நம்ம அரோனா ஃபஸ்ட்டு பெல்லட்ஸை சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் மீல் ஒன்று சேஸ்ட்டாக போயிடும். மீல் ஒன்ஸை பார்த்துச்சா இல்லையா தோறுக்காப்பில் போட்டு விட்ருவோம். நம்ம அரோனா இப்போ 1 ஃபீட் ஆகிடுச்சு, செம பெருசாக ஆகிடுச்சு. நல்லா நேற்று ஃபுல்லாக சிக்கனை சாப்பிட்டுட்டு அண்டு நம்ம டேங்க்கில் வந்து ஒரு அப்டேட் என்னென்னா, நம்மளோட டின் ஃபாயில் இறந்து போச்சு. டின் ஃபாயில் அரோனா போட்டு தள்ளிடுச்சு. நல்லா தான் இருந்தது. ஒரு 3 days வந்து லைஃப் ஃபீடும் சிக்கனும் எதுவும் கொடுக்காதனால பசியில் போட்டுருச்சு. இப்போ நம்ம பேபி கப்பீஸ்க்கெல்லாம் ஃப்ளேக்ஸ் ஃபீட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் முடிச்சாச்சு. இன்னும் வெளியில் இருக்கிறது மட்டும்தான் பெண்டிங். பீஸ் ஆர்மி அசம்பிள். அவ்வளோதான், எல்லாமே சாப்பிட்றோம். நம்மகிட்ட நிறைய கப்பீஸ் இருக்குது. குட்டியெல்லாம் இதில் இன்னும் இருக்குது, இன்னும் நான் எடுக்கவே இல்லை. இதில் இன்னும் குட்டி இருக்குது. இப்போ நம்ம வெளியில் போயிட்டு கோழிக்கும் ப்ரோரிச்சே போட்டுடலாம். இந்த கப்பீஸ்க்கு இந்த ராயல் பீட்டா அந்த ஃபுட்டு போட்டுடலாம். இதுதான் நம்ம அவுட்டோர் பாண்ட் செட்டப். இதுதான் நம்ம கப்பீஸ். இந்த அக்வீடு எல்லாமே வெளியில் வந்துருச்சு அந்த லைன் அவுட்டு. அதை பொறுமையாக சாப்பிட்றோம். கோழிலாம் வந்து செம்ம பசியில் இருக்கும். தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி இப்போ சவுண்டு அப்படி எல்லாம் மாயுது. சரியாக தெரிய மாட்டுது, ஏன்னா நம்ம அந்த கேஜ் போட்டிருக்கனால தெரியல. ஸோ அவ்வளோதான் நம்ம ஃபீடிங் வீடியோ. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.